இசையமைப்பாளர்களில் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவர்களில் ஒருத்தவராக இருக்கிறதா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள். இவரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் கூட கென் அவர்களுக்காக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் யூத் படத்தில் திரைப்படத்தில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தார். இசையமைச்சு மிகப்பெரிய அளவில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுலேயும் சம்பளமே வாங்காமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கருணாஸ் மற்றும் அவங்களுடைய மனைவிக்காக இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. அவங்க இருவருமே ரொம்பவே தங்கமான மனிதர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வகையில் ரொம்பவே நான் ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு அலட்டல் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் கலைஞருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றதே எல்லோருடையுமே அவருக்கு மிகப்பெரிய அளவில் இன்னுமே மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் அவருடைய விவாகரத்து ஆனாலும் கூட இன்னுமே சைந்தவி அவர்கள் கூட அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அது என்ன அப்படின்றதான் முழுசாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் காதலித்து தன் கூட படித்த பள்ளியிலிருந்து படித்த ஒரு தோழியை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக இருவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. சமரசமாக தான் இருவருமே பிரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் ஒரு முறை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் விவாகரத்து ஆனாலும் எப்படி இருவரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. எங்களுக்குள்ள இந்த அன்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பள்ளியில இருந்தே நண்பர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக ஒருத்தர் குறை சொல்கிறது, ஒருத்தர் தப்பாக பேசுகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இன்னமுமே அன்பாக தான் இருக்கோம், நட்போடு தான் இருக்கோம். திருமண வாழ்க்கை செட் ஆகலை அப்படின்னு தான் பிரிஞ்சிருக்கோமே தவிர மற்றபடியெல்லாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது அப்படின்னு ரொம்பவே பளிச்சுன்னு சொல்லியிருந்தார். இப்போ வரைக்குமே இருவருமே பார்த்திங்கன்னா ஒன்றா பார்த்திங்கன்னா பாடல் நிகழ்ச்சிகளுக்கு போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்த சூழலில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் விவாகரத்து ஆனாலும் தன்னுடைய மனைவி விட்டு கொடுக்காமல் இருக்கார். அவங்களுமே அப்படி தான், சைந்தவி அவர்களும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வருவாங்க. இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதில் பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. இருவருமே ஒருவர் ரொம்பவே இன்னமுமே பார்த்திங்கன்னா மரியாதையும் அன்பும் வச்சுருக்காங்க அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதோட தன்னுடைய குழந்தையை பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவாக இருந்து ஒரு பெற்றோராக நல்லா வளர்க்கணும் அப்படின்னு இருவரும் சேர்ந்து தான் வளர்க்குறோம். அதனால் எந்த விதமான எங்களுக்குள்ள பிரச்சனையும் நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அதோட சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, பணம் வேணும் அப்படின்னு நம்பர் அவங்க வச்சுருக்காங்கன்னா யோசிக்காமல் உண்மையாக பொய்யான்னு கூட அதை பார்த்திங்கன்னா கேட்காம அந்த பணத்தை அப்படியே போட்டுருவாரா. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வராங்க. உண்மையிலேயே இப்படி போன்ற ஜோடிகளும் இருக்காங்க. ஒரு சிலர் விவாகரத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒருவர் குறை சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.